நீ வழிகேட ஹதீஸை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் நீ எடுத்த எடுப்பில் கேட்க வேண்டியது என்ன சொல்றதுலாம் ரெண்டாவது வைப்பா. அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தியை மறுத்தா வழிகேடர் காஃபிர், அவன் பின்னால்னு தொழக்கூடாது. இதானே ஃபர்ஸ்ட் சொல்லு. ஆயிஷா அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தியை மறுத்திருக்கிறாங்களா இல்லையா? மறுத்திருக்கிறாங்க. பட்டியலா மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சகுனம் 3ல இருக்கு அப்படின்னு சில செய்திகள் வருது. எந்தெந்த செய்திகள்லாம் வருது? 3னா என்ன? பெண்ணு, வீடு, வாகனம். பெண், வீடு, வாகனம், இந்த 3லையுமே சகுனம் இருக்கிறது. இந்த 3ல மட்டும் சகுனம் பார்க்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா? புகாரில 2858, 5093, 57 53, 57 72, இதெல்லாம் புகாரி நம்பர். முஸ்லிம்ல 41 27, 41 28, இந்த செய்திகள் எல்லாம் இருக்கு. பெண்ணு, வீடு, வாகனம், இந்த 3லையுமே சகுனம் இருக்கிறது, பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இந்த செய்தியை இப்ப நம்ம சொன்னோம்ல, இவ்வளவு இலக்கத்தில் உள்ள செய்தியை ஆயிஷா ஏத்துக்கல. அது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க இந்த 3லையும் சகுனம் இருக்குன்னு? ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் அது இல்லையே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஏற்படுகிற எந்த துன்பமா இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் ஏற்கனவே விதித்த விதிப்படி தான் நடக்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அறியாமை காலத்தில் உள்ள மக்கள் சகுனம் பார்த்துருக்காங்க, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த 3லையும் சகுனம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆணித்தரமா மறுத்துட்டாங்க. அப்ப புகாரியில் நம்ம சொன்ன அவ்வளவு இலக்கத்தில் பதிவான செய்திகளை ஆயிஷா மறுத்துட்டாங்க, ஏற்கல. முஸ்லிமில் பதிவான செய்தி ஆயிஷா ஏற்கல, மறுத்துட்டாங்க. இப்ப ஆயிஷா யாரு? இதெல்லாம் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு, உங்களுக்கு புத்தகத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஒரு கேள்விக்கு அவரிடத்துல பதில் வந்து விட்டால் போதும். இந்த ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? எங்களை பார்த்து சொல்லலப்பா, நாங்க எந்த செய்தியை மறுக்கிறோம்? நீங்க ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்ற அசிங்கத்தை நாங்க மறுக்கிறோம், ஆபாசத்தை மறுக்கிறோம். ஒரு அந்நிய பெண்மணியை இன்னொரு ஆளுக்கு பால் கொடுங்கன்னு சொன்ன அசிங்கத்தை மறுக்கிறோம், ஆபாசத்தை மறுக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்மணியோட தனிமையில் இருந்தாங்க, பேன் பார்க்க அனுமதிச்சாங்கன்னு சொன்ன அசிங்கத்தை மறுக்கிறோம், ஆபாசத்தை மறுக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்காக அந்த செய்தியை நாங்க மறுக்கிறோம். இஸ்லாத்தின் கண்ணியத்திற்காக அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறோம். குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளுக்கு மாத்தமா இருக்குங்கிற காரணத்தினால். அதனால எங்களை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளர்ங்கிறிய, வழிகேடர்னு சொல்றிய. ஆயிஷா யார்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒருத்தண்டையும் பதில் இல்லை. ஒரே ஒருத்தர் 1-2 பேர் மட்டும் என்னமா சொல்லுவாங்க? ஆயிஷா தப்பு பண்ணிட்டாங்க, ஓஹோ நாங்க செஞ்சா வழிகேடு, நாங்க செஞ்சா காஃபிரு, எங்களுக்கு பின்னால் இன்னும் தொழக்கூடாது. ஆயிஷா செஞ்சாங்க, இமாம்கள் பண்ணாங்கன்னா இமாம்கள் தவறளித்து விட்டார்கள், அது தவறு. விளங்குதா உங்களுக்கு? இதுலயே இவர்கள் எவ்வளவு பெரிய வேடதாரிகள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, உறவுகளே, இந்த இடத்தில் நாம் பார்ப்பது புனிதமான இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரங்களில் புனிதமான அல் குர்ஆனுக்கு அடுத்தது சுன்னா ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸை, அதாவது அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை தகர்ப்பதற்காக வேண்டி, அதனை அடியோடு தகர்த்து இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய பல்வேறுபட்ட முயற்சிகள், குறிப்பாக அதாவது முஸ்தஷ்ரீகீங்கள் நாங்கள் சொல்லுவோம், அவர்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய பெரும் அந்த முயற்சி இன்று வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அவர்களுடைய முயற்சி, முஸ்தஷ்ரீகீங்கள் என்றால் யாருன்றது வேறையாக பேசணும். அவர்களுடைய பிரதான முயற்சி என்னென்னா, ஒன்று முஸ்லீம்களை அவங்களுக்கு இடையில் பிளவுபட வைக்கிறது, அல்லது அவங்களை இஸ்லாத்திலேருந்து வெளியேற்றுறது, அல்லது இஸ்லாத்துக்கு உள்ளால வச்ச சந்தேகங்களை உருவாக்குறது, அல்லது முடியுமாக இருந்த அவர்களை மதம் மாற்றி வெளியே கொண்டு வர்றது, எடுக்கிறது, எது நடந்தோ இல்லையோ இஸ்லாத்தில் உள்ள சந்தேகத்தன்மையை இல்லாமல் ஆக்குறது, சந்தேகத்தன்மையை அதிகரிக்க செய்கிறது, இஸ்லாத்துக்கு வேகமாக இஸ்லாம் பரவுதலை தடுக்கிறது போன்ற பெரும் முயற்சியில் ஈடுபடக்கூடிய அந்த முஸ்தஷ்ரீகீங்களுடைய அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடாக இது மாதிரியான பெரும் ஒரு சமூகம் உருவாகி இஸ்லாத்தை பாதுகாக்கிற என்ற பேரில் இஸ்லாத்தை அடியோட தகர்க்கிறதுக்குண்டான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது மாதிரியான பேச்சுகள் இன்றைக்கு குறிப்பாக தமிழ்நாடில் யார் யாரெல்லாம் குர்ஆன் சுன்னா என்று வந்தாங்களோ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு கூடி அவர்களுக்கிடையில் நடக்கக்கூடிய எல்லா விவாதங்களையும் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது குர்ஆனை மறுக்கிறதாக, ஹதீஸை மறுக்கிறதாக, அல்லது கேவலப்படுத்துறதாக, இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதாக, சஹாபாக்குடைய தராதரங்களை கொச்சப்படுத்தி இல்லாமலாகக்கூடிய, அல்லது ஹதீஸ் கலையில் மிக பிரதான இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் தொட்டு விமர்சனங்களையும் சந்தேகங்களையும் உருவாக்கக்கூடிய இது மாதிரியான பல்வேறுபட்ட பேச்சுகள் வந்து போய் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம்.
எனவே இவர்கள் செய்கிற வேலை என்ன பிரச்சனை நடந்திக்கின்றா, இவர்கள் ஹதீஸை மறுக்கிறது. ஹதீஸை மறுக்கிறவர் ஷரியாத்தை மறுக்கிறவர். ஹதீஸ் ஒருவர் மறுக்கிறார் என்றால் ஹதீஸ் மறுப்பாளர் ஷரியாவை மறுக்கக்கூடியவர், மார்க்கத்தை மறுக்கக்கூடியவர். அந்த மார்க்கத்தை மறுக்கக்கூடிய அந்த பேரை வாங்காமல் தப்புறதுக்காக வேண்டி சஹாபாக்களை முன்னிறுத்தி தன்னை தற்காத்து கொள்றதுக்கு செய்கிற ஒரு முயற்சி தான் இது. இவருடைய வாத களத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், குறிப்பாக இன்றைக்கு அதிகமான விவாதங்கள், அதாவது ஊடக விவாதங்களாக நடந்து கொண்டு போகிறத பார்க்குறோம். இது மாதிரியான இந்த தௌஹீத் என்ற பேரில் வந்த சகோதரர்கள் அவர் பொதுமக்களை தமது விவாத களமாக அமைச்சு வச்சு கொண்டு அந்த மக்களுக்கு முன்னால் 4 கேள்வியை கேட்டு அவர்களை இடுக்கு முடுக்கான சிந்தனைகள் அவளுக்கு கொடுத்துட்டு நாம் செய்கிறது சரி என்று தனது வாதத்தை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இது மாதிரியான சிந்தனைகளை வெளியிட்டுறது நாங்கள் பார்க்குறோம். இதில் இவர் சொல்லக்கூடிய இந்த பகுதியை நான் கொஞ்சம் பார்ப்போம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகாரியில் வந்த அறிவிப்பாளர் தொடராக வந்த ரிவாயத்தை மறுத்தார்கள். அப்போ எனக்கு பின்னால் சொல்லக்கூடாது, எனக்கு நீங்கள் பட்டம் தாரீங்கண்டா இதே பட்டம் தான் ஆயிஷாவுக்கு கொடுக்க வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹா. அவர் சஹாபாக்களை பேரை சொல்கிறது, உச்சரிக்கிற அந்த தொனியே வித்தியாசமாக இருக்குது. அல்லாஹ் தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். எனவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், சஹாபாக்கள் சொன்னதை நிறுவுவதற்குத்தான் இந்த அறிவிப்பாளர் தேவைப்படுறது. சஹாபாக்களுக்கு இந்த அறிவிப்பாளத்தோடு தேவைப்பட இல்லை. இந்த உதாரணத்துக்கு இவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட விஷயத்தை சொல்கிறதானே, அதாவது இந்த தலைப்பு சகுனம், நற்சகுனம், துட்சகுனம், பால் பார்த்தல் இல்லை. இந்த இடத்துல தலைப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுத்தார்கள் என்றதை நிறுவி அவர்கள் மறுத்தார்கள், நாங்களும் மறுக்கிறோம், நாங்கள் மறுத்தா காஃபிர் என்று ஆயிஷாவும் காஃபிரா ரலியல்லாஹு அன்ஹா என்றதான் இவருடைய வாதம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகினது 58ஆம் ஆண்டு. புகாரி ரஹிமஹுல்லா மௌத்தானது 256 3ஆம் நூற்றாண்டு. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா மௌத்தானது 261 3ஆம் நூற்றாண்டு. அவங்களுக்கு 200 வருடத்துக்கு பிறகு வந்தவர் தான் புகாரி முஸ்லிம். இப்பொழுது 200 வருடத்துக்கு பிறகு வந்த ரிவாயத்தை, பிறகு தொகுக்கப்பட்ட நூலை 200 வருடத்துக்கு முன்னால் உள்ள எப்படி மறுக்கலாம்? அப்போ அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்தான் அந்த விஷயம். ஆனால் இவர் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமகாலம், அதாவது 2025 என்றும் 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டுண்டா, 15ஆம் நூற்றாண்டு உள்ள எங்களுக்கு இந்த ரிவாயத்து அவசியம், இந்த கிதாப் அவசியம், இந்த அடிப்படை மூலாதாரங்கள்லாம் எங்களுக்கு மிக மிக அவசியமானது. இதில் விமர்சிக்க இயலாது. ஏனெண்டா இந்த ரிவாயத்தை மறுத்தால் இது மட்டுமல்ல, இவர்கள் ரிவாயத்தை மறுத்த என்ற தலைப்புக்கு நியாயம் சேர்க்கக்குள்ள ஆச்சரியமாக இருக்குது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு போகிறாங்க. யாருமே அவங்களுடைய பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்க பொதுவாக முன்னுக்கு கேட்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இடத்துல இருக்காது. எனவே அதாவது 200 வருடத்துக்கு முன்னால் வந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை சொல்லி புகாரி நானா மறுத்தன், அவங்களும் மறுத்தாங்களே என்று நியாயப்படுத்த பார்க்குறாங்க. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட காலம் இந்த காலம் 53ஆம் 57ஆம் வருடம். இவங்க வாழ்ந்தது புகாரின்றது ஆயிஷா ரலியல்லாஹு வஃபாத்தாகி கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு பிறகு தான் புகாரியுடைய கதை வருது, முஸ்லீமுடைய கதை வருது. அப்போ அதை எப்படி அவங்க மறுத்தாங்கன்னு சொல்லலாம்? எனவே புகாரி முஸ்லிமை மறுத்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்கிறது எந்த வகையிலையும் அது புத்தி ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்காது. ஆனால் இது போன்றவர்கள் வஹாபிகள் ஹதீஸை மறுக்கிறதுக்கு இது மாதிரியான ஆதாரம் காட்டக்குள்ள எங்களுக்கு விளங்குது என்ன சிந்தனையில் அவங்க வராங்க, பேசுகிறாங்க, யோசிக்கிறாங்கன்ட்டு. ஹதீஸ் கலையில் மிக முக்கியமான ஒரு பகுதி, ஹதீஸை தொகுத்த இமாம்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சஹாபாக்களிடமிருந்து எவ்வாறு ஹதீஸ் எடுக்க வேண்டும், ஒரு ஹதீஸ் சஹீஹாக இருந்தால் எப்படி சஹீஹாக ஆகும், அது புகாரி முஸ்லிமாக இருந்தால் அதனுடைய தராதரம் என்ன, அது 14 நூற்றாண்டுகளாக 1400 வருட காலமாக வாழ்ந்த உலமாக்கள் எவ்வாறு அதனை அணுக வேண்டுமோ கையாள வேண்டுமோ எல்லாம் முழுமையாக கையாண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கத்தக்க இவங்க இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை மறுப்பாளர்கள் இப்படியான விடயங்களை காட்டி ஹதீஸை மறுக்கிறதுக்குரிய நியாயத்தை சொல்லி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே பிழையான ஒப்பீடு ஒரு நாளும் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
பிறக்காத காலத்தில் இல்லாத காலத்தில் உள்ள அதுக்கு பிறகு 200 வருடத்துக்கு பிறகு தொகுக்கப்பட்ட அந்த கிதாபை அவங்க மறுத்ததாக சொல்லி இன்று அது தொகுக்கப்பட்டு 1000 வருடத்துக்கு பிறகு வாழக்கூடிய இவர்கள் அந்த கிதாபை மறுக்கிறதுக்கு ஆதாரம் காட்டுறதுக்கு எந்த விதமான தொடர்புமே கிடையாது என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒரு சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் புகாரி முஸ்லீம் தொகுக்கப்பட்டு 1000 வருடத்துக்கு பிறகு நாங்கள் இருக்கிறோம். புகாரி முஸ்லீம் தொகுக்கப்படுறதுக்கு 200 வருடத்துக்கு முன்னால் அது ஆயிஷா மௌத்து ரலியல்லாஹு அன்ஹா. எனவே இந்த ஒப்பீட்டு முறையில் ஒரு எந்த வகையான தொடர்பும் சம்பந்தமே கிடையாது என்ற விஷயத்தை நாங்கள் முதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது ஒரு விதமான வித்தியாசமாக சொல்கிறதை நான் பார்க்குறோம். எனவே இவர்களுடைய இந்த ஹதீஸ் மறுப்புக்கு இதில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது ஒன்று சொல்கிறது ஆபாசத்தை மறுக்கிறோம், அதாவது அசிங்கத்தை மறுக்கிறோம் ரெண்டு திருப்பி சொல்ல. அதை முதலாவது சொன்னார்ன்னு சொன்னால், அதாவது சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த பால் கொடுத்த அந்த நிகழ்வை சொல்கிறாரு. அதை சொல்லி நாங்கள் மறுக்கிறோம். இந்த மறுப்பை நாங்கள் தேடி பார்த்தோம்னா இவர்களுடைய கண்டுபிடிப்பாக பார்த்தா இவர்கள் கண்டுபிடிப்பு இல்லை. இது நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த முஸ்தஷ்ரிகின்னு சொல்கிறேன் தானே, அவர்களால் இயற்றப்பட்ட சந்தேகம் தான் இது. ஏன்னா முஸ்லீம்களுக்கு இடையில் சந்தேகத்தை உண்டு பண்ணுறதுக்குண்டே குரானை படித்து ஹதீஸை படித்து முஸ்லீம்களுக்கு இடையில் சந்தேகங்களை உருவாக்குறது, ஈமான் இல்லாமல் ஆக்குறது, இஸ்லாத்துக்கு வெளியே கொண்டு வர்றது, அவங்களுடைய மதம் மாற்ற நிறைய பிரச்சனையில் அவங்க பெரிய பங்கு ஆற்றக்கூடியவர்கள். எனவே அவர்கள் முதலாவது சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஹதீஸ், அதாவது சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க சாலிம் ரலியல்லாஹு அவங்கள வாங்கி வளர்த்து கொண்டிருந்தாங்க, வளர்ப்பு மகனாக வச்சுருந்தாங்க. அப்போ திடீர்னு வளர்ப்பு மகனோட சட்டம் இல்லாமல் போன நேரத்தில் அபு ஹுதைஃபாவுக்கு விருப்பம் இல்லை. இப்போ இவர் கனவு மனைவிக்கிற இடத்துக்கு வந்து போகிறது விருப்பம் இல்லை. இப்போ மனைவி கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், கணவனுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது, அவர் முகத்தை பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்குது, என்ன செய்கிற ரெண்டு சொன்னாங்க. நீ அப்படின்டா அர்திஹி, அவருக்கு பால் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு சொன்னாங்க, இவர் பலகுர் ரிஜால், அதாவது இவங்க இந்த பெரிய ஆள் ஆகிட்டார், இவருக்கு எப்படி கொடுக்குற என்று சொன்னோடனே ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு சொன்னாங்க, எனக்கு தெரியும், நீ கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ கொடுத்ததை எப்படின்ற விஷயத்தில் கொடுத்தாங்கன்றது உறுதி, எப்படி கொடுத்தாங்கன்றதுல சில இடம்பாடுகள், அதாவது இவங்க நேரடியாக கொடுத்துருக்க வாய்ப்பும் இருக்குது, அதே நேரத்தில் வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு குடிக்க வச்சிருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது என்ற விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை இவங்க சொல்லி யாரு, இந்த முஸ்தஷ்ரிகீன்கள், இஸ்லாத்தில் சந்தேகத்தை உண்டு பண்ணி இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கிறதுக்காக வேண்டி வேலை பார்க்குற அந்த முஸ்தஷ்ரிகீன் என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்க சொல்றாங்க என்னண்டா, இது ஹதீஸுக்கு முரண்படுது, குர்ஆனுக்கு முரண்படுது. குர்ஆன் சொல்லுது ஹிஜாபை சொல்லுது, முகத்தை மூட சொல்லுது, பார்வையை தாழ்த்த சொல்லுது, சந்தேகத்துக்கு இடமான இடங்கள்லேருந்து தூரமாக இருக்க சொல்லுது, பெரிய ஆளுக்கு பால் கொடுக்குறேன்னு சொன்னால் அதாவது அது என்ன நிலைக்கு என்ன வகையில் நியாயமாகும் என்ற விஷயத்தை அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இவங்க சொல்கிறாங்க. அந்த சந்தேகத்தை தான் இவர்கள் எடுத்துக்கொண்டு இதுக்குள்ளால போட்டு என்ன செய்கிறது, இஸ்லாத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களோட ஏஜெண்டுமாய்த்தான் இந்த வஹாபி சமூகம் செயல்பட்டு கொண்டு போகிறத நான் பார்க்குறோம். அடுத்ததாக அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சஹீஹ் புகாரி முஸ்லீம்ல சந்தேகத்தை உண்டு பண்ணுறது, அந்த முஸ்தஷ்ரிகீன்களுடைய பெரிதான அவங்களுடைய வேலை. அதில் அடிப்படையான இஸ்லாமிய அடிப்படையில் சந்தேகத்தை உண்டு பண்ணுறதுக்காக வேண்டிய அவங்க செய்கிற முயற்சியில் இது ஒரு முயற்சி. அதாவது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்லேயே சந்தேகத்தை உண்டு பண்ணுறது, குறிப்பாக ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ரிவாயத்தை செய்யக்குள்ள அவங்களில் சந்தேகத்தை கொண்டு வர்றது, இப்படியான வேலை பார்க்குறது தான் இந்த முஸ்தஷ்ரிகீன்களுடைய வேலை. அதைத்தான் இந்த தலைப்பில் இறங்கி இருக்கக்கூடிய வஹாபிச சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதுக்குள்ள அவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதாவது முஸ்லீம்கள் இந்த இப்படியான விடயங்களை அதாவது அந்த தந்திரமாக பாவிக்கிறன்ற தலைப்பில் பேசியிருக்கிறாங்க. கூடா விஷயத்தை ஆகமாக்குறது ஹதீஸ் பார்க்குறேன் பாவிக்கிறேன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமிய எதிரிகள் அப்படி தான் பாவிக்கிறாங்க. அப்போ அந்த சந்தேகங்களைத்தான் இவர்கள் எடுத்து முன்னால் வச்சுக்கொண்டு என்ன செய்கிறது, முன்னால் வச்சுக்கொண்டு இஸ்லாத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஏன்னா அது இல்லாமல் ஆகணும் இது இல்லாமல் ஆகணும் பேசி இஸ்லாத்தில் அடிப்படையை தகர்க்கிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சி தான் இதே தவிர இவர்களுக்கென எந்த மார்க்கமும் கிடையாது, எந்த வழிமுறையுமே கிடையாது என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக
இந்த ஹதீஸ் சம்பந்தமாக உலமாக்கள், அதாவது சுர்ராவுல் ஹதீஸ் எல்லாம் மிக தெளிவாக பேசிக்கிறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி பேசிக்கிறாங்க. எல்லாருமே தெளிவாகவே பேசி வச்சிருக்கிறார்கள். இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அதாவது இந்த பெரிய ஆக்களுக்கு இந்த இவருக்கு சாலிமுக்கு இந்த பால் கொடுக்க சொன்ன ஹதீஸ் குர்ஆனில் எந்த வசனத்துக்கும் முரண்படவில்லை என்று பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் அது பெரிய ஆளுக்கு பால் கொடுக்க சொன்னதுன்றது பொது சட்டம் இல்லை, அது அவர்களுக்கு சொந்தமான தனி குறிப்பான சட்டமே தவிர பொது சட்டம் இல்லை என்ற விஷயத்தை தெளிவாக பேசியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹா தாயிஃபாண்டா தெளிவான ஹதீஸ், தெளிவாகவே சஹீஹான ரிவாயத்தாக இது வந்திருக்கு என்றா புகாரி முஸ்லீமில் இடம்பெற்ற ஹதீஸ் இல்லை எந்த வகையிலும் இது தாயிஃபான ஹதீஸ் இல்லை. அடுத்த இந்த ஹதீஸனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது பால் குடிக்கிற விஷயத்தை சொல்கிறது அசிங்கம்னு சொல்கிறது தானே. இந்த அசிங்கம் ஒன்றுமே இதுக்குள்ளார இல்லை. ஏனென்று சொன்னால் இது பெரிய ஒரு நிலையில் பிரச்சனையிலிருந்து அவங்க குடும்ப வாழ்க்கையில் உள்ள ஏற்படக்கூடிய பிளவு வெடிப்பிலிருந்து பாதுகாத்து அவங்களுடைய ஒற்றுமையை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில் வைப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரத்யேகமாக சொந்தமாக குறிப்பாக அவர்களுக்கென காட்டின ஒரு வழிகாட்டலை தவிர அது இல்லாமல் அசிங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது பொதுவான சட்டமாக இருந்தால் இவங்க சொல்கிறது இடம்பாடு இருக்குது. எனவே இது பொதுவான விஷயம் இது இல்லை. இது இல்லாமல் வேறு விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் முதலாவது என்னென்னா, இவங்க முதலாவது விடயம் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத்துக்கு நான் பதில் சொல்லிட்டோம். ரெண்டாவது இந்த பால் கொடுக்குற விஷயத்துக்கு நான் சொல்லிட்டோம். அடுத்ததாக இவங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு போகிற வார கதையை சொல்லிக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்டுக்கு போவாங்க. அதாவது அவங்க வாழ்நாளில் தனது மனைவிமாரை வீட்டை தவிர வேறு எங்கேயுமே போயில்லை. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வீட்டுக்கு பெற்றிக்கிறாங்க. இவங்க 2 பேர் வீட்டு தான் பெற்றிக்கிறாங்க. சரி, அங்கே போன இடத்துல அதாவது போகிறாங்க, ஒரு இடத்துல கனவு காண்றாங்க. போகக்குள்ள குபாவுக்கு போனால், மஸ்ஜித் குபாவுக்கு போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன உறவு இந்த சிலர் பேசிக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இவங்களுக்கு இடையில் பால்குடி சகோதரத்துவம் இருந்ததாக பேசிக்கிறாங்க, வேறு விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இன்னும் சிலர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களோட அதாவது குறிப்பாக ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சில ஹாஸான அவங்களுக்கு என்ன சொந்தமான சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவங்களுடைய நிகழ்வு இருந்திருக்கலாம் என்ற விஷயத்தையும் பேசிக்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வில் அதாவது நடந்த நிகழ்வை நாங்கள் முன்னிறுத்தி பார்க்கக்குள்ள ஒரு விஷயம் விளங்கும். இப்போ அதாவது இந்த விஷயம் தான் ஹதீஸ் ரிவாயத்தை சஹீஹ்னு எடுத்துக்கொண்டால் இந்த முஸ்தஷிகீங்களுடைய பார்வையின் படியும் அதை சமூகத்துக்கு எடுத்து தரக்கூடிய இந்த வஹாபிகளுடைய பார்வையில் ஒரு வகையான சந்தேகத்தை உண்டாகும். ஒன்று ஹதீஸ் இல்லாமல் ஆக்கணும் அல்லது சந்தேகத்தை இல்லாமல் ஆக்கணும் என்ற நிலைக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் நாங்கள் அந்த ஹதீஸ் முழுமையான ஹதீஸ் நடந்து முடிஞ்ச ஹதீஸை நாங்கள் என்ன நடந்துக்கின்னு பார்ப்போம். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டில் தூங்கி எழும்புறாங்க, சிரித்து கொண்டு எழும்புறாங்க. எழும்பக்குள்ளே கேட்டாங்க, உம்மு ஹராம் கேட்குறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஏன் சிரிக்கிறீங்க? சொன்னாங்க, இல்லை முதலாவது கடல் பட போகிறது நான் பார்க்குறேன், அதில் அது பார்க்குறேன்னு அதோடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ சொன்னாங்க, எனக்கும் அதில் போகிறது துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் அதில் இருப்பீங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி தூங்கி எழும்புறாங்க, திருப்பி அதேமாதிரி கனவு கண்டு சிரிச்சு கொண்டு எழும்புறாங்க, எனக்கும் துவா செய்யுங்கன்னு வேண்டிக் கொள்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் முதலாவது படையில் போவீங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இது நடந்தப்போ ஹஜ்ஜத்துல் வதாக்கு பிறகு ஹிஜ்ரி 10 ரசூலுல்லாஹி வஃபாத்து கிட்ட தான் நடக்குது இந்த விஷயம். ஆனால் இந்த கடலில் யுத்தத்துக்கு போகிற இந்த நிகழ்வு நடக்குது வஃபாத்தாகி 20 வருடத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 30 தான் இது நடக்குது. ஹிஜ்ரி 30 முதலாவது கடல் பட போகக்குள்ளே நடக்குதுன்னு சொன்னால், அதாவது இவங்க முதலாவது போன அதில் இவங்க போகிறாங்க. முதலாவது விஷயம் இது. அது போகக்குள்ள கடலையும் கடக்கிறாங்க. கடந்ததுக்கு பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது இவங்களோட வாகனத்தில் ஏற பார்க்குறாங்க. அதில் அந்த சறுக்கி அந்த இதை விழுந்து அதில் அந்த இதில் அந்த ஒட்டத்துலேருந்து இதுலேருந்து விழுந்து கழுத்து முறிஞ்ச செய்யணும் வஃபாத் ஷஹீதாயிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி சொன்னாங்க முதலாவது இதில் போவீங்கன்னு சொன்னாங்க,
ரெண்டாவதுல போக மாட்டீங்க, முதலாவதுல போய் நீங்கள் ஷஹீதாரிங்கன்றதை இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சுட்டாங்க. முதலாவது தான் போவீங்க, ரெண்டாவது போக மாட்டீங்கன்ட்டு. அந்த முழுமையாக அது நடந்துச்சு. இப்போ 20 வருஷத்துக்கு பிறகு சொன்ன மாதிரி நடந்துச்சு. சிலர் அறிவிக்கிறாங்க என்னென்னா, அந்த கடலில் போய்கொண்டு இருக்கக்குள்ள உம்மு ஹராம் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஹதீஸை ரிவாயத் செஞ்சதாகவும் சிலாக சொல்லிக்கிறாங்க. எனவே ஹதீஸில் ரிவாயத்தும் உண்மை, ரசூலுல்லாஹி போனதும் உண்மை, கனவு கண்ட செஞ்ச துவாவும் உண்மை, எல்லாம் உண்மையாக நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த விஷயம். எனவே இதை போட்டு சந்தேகத்துக்கு இடமாக ஆக்கி ஈமான குழப்புறது செய்கிற முயற்சின்றது மிகப்பிழையானது. எனவே சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க மீதையோ இல்லை சஹாபாக்கள் மீதோ இஸ்லாத்தின் மீதோ அறிவிப்பாளர் புகாரி முஸ்லீம் இந்த அடிப்படையான விடயங்களில் சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய இது மாதிரியான ஹதீஸ் மறுப்பாளர்கள் செய்யக்கூடிய வேலையில் மிக முக்கியமான விஷயம்தான் இஸ்லாமிய, அதாவது வரலாற்று நடிகிலும் 14,400 வருட காலம் ஹதீஸ் கலை எவ்வாறு பாதுகாப்பாக வந்திருக்கிறதோ அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் இடாத சில அடிப்படையை இவங்க உருவாக்கி முன்னால் வச்சுட்டு நினைக்கிற ஹதீஸை சைடாக்கிறது. எனவே இவங்க நினைக்கிற மாதிரி சட்டம் சொல்றதுக்கு ஹதீஸ் கலையை பாவிக்கிறது, ஹதீஸ்களை வெளியே கொண்டு வர்றது, அறிவிப்பாளர்கள் மீது அவங்க வீணான விமர்சனத்தை முன்வைக்கிறது, இப்படியான வேலையை நான் பார்க்கக்குள்ள குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் எமது சகோதரர் குறிப்பாக மதுஹபை பின்பற்றி கொண்டு செல்லக்கூடிய சகோதரர்கள் குறிப்பாகவும் அது இல்லாத சகோதரர்கள் பொதுவாகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்னென்றா, இது மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொன்னவர்கள் நாஸ்திகத்தை நோக்கி இன்றி சமூகத்தை இழுத்து கொண்டு செல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், இன்றைக்கு எதை சொன்னாலும் எல்லாம் சரி, எல்லாம் செய்யலாம், எந்த பிழையாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி நாஸ்திக சிந்தனைக்கு போய் கொண்டிருக்கிறது நான் கண்ணால் பார்க்குறோம். மிக பயங்கரமான சூழல் போய் கொண்டிருக்குது. எனவே பொதுமக்களாகிய நாங்கள் இவர்களுடைய பேச்சை, வஹாபிகளுடைய பேச்சை, குர்ஆன் ஹதீஸ் என்ற பேரில் சொல்லக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்ற லேபல், குர்ஆன் ஹதீஸ் என்ற பேரில் வராங்க. ஆனால் இவங்க சொல்கிறது முழுக்க ஒன்றை மறைச்சி ஒன்றை சொல்லி அதனுடைய பின்னணி வேறொன்றை வச்சிருப்பார்கள். அதனூடாக இஸ்லாத்திலிருந்து வெறுப்பு வரும், இமாம்களில் வெறுப்பு வரும், சஹாபாக்களில் வெறுப்பு வரும். சஹாபாக்களில் வெறுப்பு வந்தால் அதுக்கு பிறகு அவருடைய ஈமான் கேள்விக்குறியாக போயிடும். இப்படியான பின்னணியை தான் இவர்களுடைய முழு நிலைப்பாடும் அமைஞ்சிருக்கின்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களுடைய நிறைய பேச்சுகளை நாங்கள் பார்க்குறோம். எந்த பேச்சு எடுத்தாலும் சஹாபாக்களை விமர்சிக்கிறது, அறிவிப்பாளர்களை விமர்சிக்கிறது, ஹதீஸை விமர்சிக்கிறது, ஹதீஸ் கலை அறிஞர்களை விமர்சிக்கிறது. அதுபோக மேலதிகமாக இவர்களுடைய கருத்தை சொல்லுவார்கள். அது கருத்தை சொல்லக்குள்ள ஆக்களுக்கு விளங்காது. ஏனென்றால் அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு அடிப்படையை விளங்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு அடிப்படையை சொல்வார்கள். அந்த அடிப்படை தான் இஸ்லாமிய அடிப்படைக்குள்ளாலே இல்லாத ஒரு அடிப்படையாக இருக்கும். அதை சொல்லிட்டு அவங்க நினைக்கிற எல்லா கதையும் சொல்வார்கள். எனவே நாங்கள் எமது ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் காதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாருடைய பேச்சை கேட்கிறோம் என்றதை நிதானமாக இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மௌத்தாக பாக்கி தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.